மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 4வது சாப்டர் குரு பார்த்துட்ருக்கோம். அதில் பேஜ் நம்பர் 63, 64, 65. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு முறை பாபுஜி கிட்ட சார்ஜி மாஸ்டர் கேட்டிருக்காங்க, கடந்த கால ரிஷிகள் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் தியானம் செஞ்ச போதிலும் அவங்களால ஏன் இந்த நிலைக்கு உயர முடியல, அதாவது அந்த இறுதி நிலைக்கு ஏன் உயர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் அதாவது பாபுஜி மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு பாதை இருக்கல, இன்னொன்று அதை விட முக்கியமாக அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சகஜ மார்க்கத்தினுடைய சகோதரர் சார்நாத்ஜி அப்படிங்கிறவர் சொன்னதை பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாரு. சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுயமாக உருவானவர் அப்படின்னும், ஸ்வயம் பிரகாஷ் அப்படின்னு சொல்கிற சுயமாக பிரகாசிப்பவர் அப்படின்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குருவினுடைய துணை இல்லாமல் தானாக ஆன்மீக பாதையில் முன்னேறது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 வார்த்தைகளை மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது சுயமாக உருவானவர்னும் சுயமாக பிரகாசிப்பவர்னும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சூஃபி கதை ஒன்று சார்ஜி மாஸ்டர் சொன்னது. கடவுள் தன்னுடைய அழகான தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன் அப்போ தான் மறைஞ்சு முழு நிலா வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அருமையான தென்றல் காற்றோட பூக்களினுடைய மனமும் வீசிட்டுருக்கு. கடவுள் சந்திரனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்போது சந்திரனை பார்த்து, என்கிட்ட உனக்கு வேண்டிய பரிசு ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சந்திரன், வல்லமையுடைய கடவுளே, சூரியன் மறுபடியும் ஒருபோதும் உதிக்காத மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடவுள் சிரிக்கிறாரு. முட்டாளே, சூரியன் இல்லாமல் உனக்கேது இடம்? நீ எவ்வளவுதான் பெரியவனா இருந்தாலும், அழகா இருந்தாலும், நறுமணத்தோடு இருந்தாலும், இந்த முழு நிலவு பார்க்கறதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதா இருந்தாலும் சூரியன் இல்லாமல் நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி தான் மாஸ்டரை மறந்த சீடன் அப்படின்றது. விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்துளையை போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உண்மையான சீடன்கிறவன் அந்த நேரத்தில் பார்வைக்கு தெரிய மாட்டான். அப்போது அந்த ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு குரு அப்படிங்கிறவர் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறாரு. குரு இல்லாமல் சீடன் நிச்சயமாக உழைய மாட்டான் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் இந்த கதையை சொல்கிறாங்க. எப்போவுமே பாபுஜி மாஸ்டர் தன்னுடைய மாஸ்டரான லாலாஜி மகராஜை குறிப்பிடாமல் எதையுமே பேச மாட்டார். அப்படிப்பட்ட குரு என்ன மாதிரி ஒரு பண்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த குரு சாப்டரில் மாஸ்டர் சொல்லிட்டு வராங்க. அப்போது அந்த குருங்கிறவர் தன்னுடைய எஜமான நிலையை விட்டு தன்னை மனித சமுதாயத்தினுடைய ஒரு சாதாரணமான சேவகனாக கருதுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீடர்கள் தனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான செயல் கிடையாது. ஏதோ சில தீராத சந்தர்ப்பங்களில் முக்கியமான தேவைக்காக அவங்களுடைய உதவியை பெறலாம், சீடர்களுடைய உதவியை குரு பெறலாம். அப்போ அந்த உதவியும் தான் சீடர்களுக்கு எந்த அளவு தொண்டு செய்ய தயாராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் கூட ஒரு வரையறை இருக்குது அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாரு. இந்த காலத்தில் குருமார்கள் அப்படின்னு தங்களை சொல்லிட்டு இருக்கிற பலர் தங்களுடைய சௌரியத்துக்காகவும் வீண் பகட்டுக்காகவும் ஒரு ஜம்பத்துக்காகவும் அதை வளர்க்கறதுக்காகவும் தான் சீடர்களுடைய பணிவிடைகளை ஊக்குவிக்கிறாங்க. அதாவது தன்னை ஒரு மேம்படுத்திக்கிட்டவங்களா காமிக்கிறதுக்காக சீடர்கள் கிட்ட அதிகமான பணிவிடைகளை செய்ய வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குருவினுடைய பாதங்களை தொடுறதாலும் அவருடைய கைகால்களை பிடித்து விடுறதாலும் குரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மின்காந்த சக்தி சீடனுடைய உடலுக்குள்ள பாய்ந்து அந்த சீடன் அந்த புனித சமஸ்காரங்களை அடைய உதவுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
அப்ப இந்த மாதிரி செய்யறதுனால சீடன் வந்து குரு கிட்ட இருந்து ஒரு தூய்மையையும் புனிதத்தன்மையும் அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சில நேரங்கள்ல உண்மையாவும் இருக்கலாம். ஆனா குருவே அந்த பணிவிடைகளை சீடனுக்கு செஞ்சா அந்த பலன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டர் கேள்வி கேட்கிறாரு. இதை யாராலுமே மறுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா இதனுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது சுய சௌரியமும் ஓய்வுமே அப்படிங்கிறது இதன் மூலமா புலனாகுது. அதாவது குரு வந்து சீடர்கள் கிட்டேந்து பணிவிடைகளை வாங்கிக்கிறதுங்கிறது அவங்களுடைய சுய சௌகரியமும் அவங்களுடைய ஒரு ஓய்வும் தான் இதனுடைய ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த காலத்துல தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த முறையை மாத்தி குருவே இந்த மாதிரி தொண்டுகளை தன்னுடைய சீடர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படிங்கிறத பாபுஜி மாஸ்டர் வந்து வெளிப்படுத்துறாரு. உண்மையாகவே குருவினுடைய நிலைங்கிறது ரொம்ப வினோதமானது அப்படின்றாங்க. அவர் தன்னை வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு எண்ணிக்கிட்டு அதனால தன்னுடைய சக மனிதர்களை விட தான் வந்து ஒரு மேம்பட்டவர் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது குருவினுடைய ஒரு அகந்தையை வெளிப்படுத்துது. அப்போ சீடன் வந்து தானாகவே அன்போடையும் பக்தியோடையும் குருவிற்கு பணிவிடை செய்யறதுல ஈடுபடுறதுங்கிறது அவனுடைய விருப்பத்தை பொறுத்ததுதான். பணிவிடையை கேட்டு பெறக்கூடிய உரிமையோ சலுகையோ குருவிற்கு கிடையாது அப்படின்றாங்க. அது சொல்லிட்டு மாஸ்டர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சியின் நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டர் சொல்றாங்க. ஒரு அப்பாவி மனிதன் வந்து ஒரு சமயம் இந்த மாதிரியான ஒரு குரு கிட்ட போய் தான் வந்து அவருக்கு சீடனா ஆக போறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு. அப்போ குரு வந்து தனக்கு ஒரு மேலும் ஒரு சீடன் கிடைத்தான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில சீடனுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ உன்னுடைய குருவிற்கு முற்றிலும் அடிபணிந்து இருக்கணும். எல்லா நேரங்கள்லையும் குருவினுடைய தேவைகளையும் பணிகளையும் கவனிக்கணும். தினமும் காலையிலையும் மாலையிலையும் அவரை விழுந்து வணங்கணும். நைட்டு குரு தூங்கினதுக்கு அப்புறமா தான் தூங்க போகணும். காலையில் அவர் விழிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும். அப்போ அவன் இதையெல்லாம் செய்யறது தன்னால முடியாது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த சீடன் அதை உணர்ந்து நான் இதன்படி எல்லாம் நடந்துக்கல அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி அப்பாவித்தனமா கேட்கிறான். அதுக்கு நீ இங்கிருந்து வெளியேற்றப்படுவாய், நீ அழிந்து போவாய் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான பதில் குரு கிட்டேந்து வருது. அதுக்கு அந்த சீடன் மரியாதையோட, ஐயா அப்படின்னா நீங்க என் மேல கருணை கூர்ந்து என்னையே நீங்க குருவாய் ஏத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றான். இறுதியா மாஸ்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குருவுக்கும் சீடருக்கும் ஒரு பொறாமையும் சச்சரவுகளும் ஏற்படுறத பத்தி நான் அடிக்கடி நாம கேள்விப்படுறோம். இது வந்து எதனால ஏற்படுது? ஒரு சுய நலத்தினாலையும் அந்த குரு சுய லாபம் தேடுறதுனாலையும் தான். அப்போ அந்த குரு அப்படிங்கிறவர் கண்டிப்பா சிறிது கூட சுயநலமும் ஒரு தன்னலமும் இல்லாதவரா இருக்கணும். கர்வம் பெருமிதம்ங்கிற ஒரு உணர்வுகள்லேருந்து முற்றிலும் விடுபட்டவரா இருக்கணும். அவர் தன்னலம் இல்லாதவராகவும் மனித சமுதாயத்திற்கு முழுவதும் சேவகனாகவும் பெயர் புகழ் அல்லது செல்வம் அடையக்கூடிய நோக்கம் இல்லாம தூய அன்போட மனிதர்களுக்கு கற்பிப்பவராகவும் இருக்கணும் அப்படின்றாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அவர் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலைக்கு சென்றவராகவும் அதற்கும் மேல பிராணாகுதி சக்தியை யோக முறையில சீடனுடைய இதயத்திற்குள்ள செலுத்தக்கூடிய ஒரு திறமை பெற்றவராகவும் இருக்கணும். அப்போ இது எல்லாம் இருக்கிறது தான் ஒரு குருவினுடைய ஒரு மேன்மை அப்படின்னு சொல்றாங்க. நாம முழு வெற்றி பெறணும் அப்படின்னு விரும்பினா இந்த மாதிரி ஒரு குருவை நம்மளுடைய வழிகாட்டியா நாம எடுத்துக்கணும். தகுதியில்லாத ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படியறதை விட வாழ்நாள் முழுவதும் குருவே இல்லாம இருக்கிறது ரொம்ப மேலானது அப்படிங்கறத சொல்லி இந்த குருங்கிற சாப்டரை முடிக்கிறாங்க பாபுஜி மாஸ்டர். கடைசியா ஒரு சின்ன கதை, சாரஜி மாஸ்டர் சொன்ன ஒரு கதை. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் போய் பழைய மரபுப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பரநியாசம்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது மத சடங்குகளுடைய அதோட கூடிய சரணாகதி
வேணும் அப்படின்னு சொல்லி குரு கிட்ட போய் வேண்டி நிற்கிறாரு அந்த சீடன். அப்போ அந்த மாஸ்டர் வந்து அதற்கு, மகனே, இன்னைக்கு மாலை நேரம் ஆகிடுச்சு, யாகம் யக்ஞம் இந்த மாதிரியான நிகழ்த்தக்கூடிய நேரம் வந்து மாலை நேரம் கிடையாது. இதற்கு தேவையான பொருட்களை சேகரிக்கணும், நீராடி என்னை தயார்படுத்தி கொள்ளணும். அப்படிங்கறதுனால தயவு செய்து காலையில வா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து இங்க யாரு இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். நான் அங்க இருப்பேன், நீங்களும் இருப்பீங்க, நாளை காலை எங்கிட்ட வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போதிய ஞானம் வந்து நமக்கு இருக்குதா? அப்போ நாளைக்கு அப்படின்னு நாம குறிப்பிடுறதே ஒரு அகங்காரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு தான் நமக்கு நிலையானது. எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு கனவு, இறந்த காலம் அப்படிங்கிறது பொதுவா அச்சுறுத்தக்கூடிய ஒரு கனவு. அப்போ நிகழ்காலத்தை உதாசீனப்படுத்தி நாம கடந்த காலத்திலும் வருங்காலத்திலும் நாம வாழும்போது ஒரு பயங்கரமான ஒரு கனவுலகில ஒரு நிஜமற்ற ஒரு உலகில வாழறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனாலதான் சகஜ மார்க்கம் வந்து கடந்த காலம் வருங்காலம் இது எல்லாமே ஒரு அர்த்தமற்ற விஷயங்கள், அந்த அர்த்தமற்ற விஷயங்களை மறந்துரு அப்படின்னு சொல்லுது. மிக உயர்ந்த சனாதன தர்மம், அது கூட கடந்த காலம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, நிகழ்காலம் அப்படிங்கிறதும் கிடையாது, வருங்காலம் அப்படிங்கிறதும் கிடையாது, என்னைக்குமே நிலையான நிகழ்காலம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த நிகழ்காலத்துல நாம சரியான ஆன்மீக பயிற்சியையும் சரியான குருவையும் நாம தேர்ந்தெடுத்து அதற்கான வழிகாட்டுதல்ல அந்த குருவினுடைய துணையோட அந்த இறுதி நிலையான ஆன்மீகத்தினுடைய இறுதி எல்லையான அந்த பரம்பொருளை அடையணும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த பயிற்சி முறைகளை மேற்கொண்டு குருவினுடைய வழிகாட்டுதல்ல, ஒரு சிறந்த குருவினுடைய வழிகாட்டுதல்ல சென்று நம்மளுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த சாப்டரை நிறைவு செய்யலாம். மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.